வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆழமான அலசல்ல நம்மள பலரும் அன்றாடம் செய்யக்கூடிய ஆனா ரொம்பவே சாதாரணமா நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். ம். ஆமா. ரொம்ப சாதாரணமா கடந்து போற ஒரு விஷயம் தான். கண்டிப்பா. இப்போ உங்களுக்காக நாங்க திரட்டி வச்சிருக்கிற ஆதாரங்களோட தலைப்பு பாத்தீங்கன்னா, "த மவுத் அ கேட்வே டு டோட்டல் பாடி ஹெல்த்". அதாவது நமது வாய் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்கான ஒரு நுழைவாயில். கரெக்ட். இந்த அலசலோட முக்கிய நோக்கமே நம்ம வாய்ங்கிறது வெறும் உணவை உள்ளே தள்ளுற ஒரு மிஷின் கிடையாது அது. நம்ம உடம்போட ஒட்டுமொத்த சிஸ்டத்தோட குறிப்பா நம்ம இதயம், மூளைன்னு எல்லாத்தோடையும் எப்படி நேரடியாக தொடர்புடையது அப்படிங்கிற ரகசியங்களை உடைக்கிறது தான். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. ஆமா. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட நான் ஒரு நேரடியான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். தினமும் காலையில எழுந்து ஒரு 2 நிமிஷம் பல் துலக்கிறதோட நம்ம வாய்க்கான ஆரோக்கியம் முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? பலரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா, உங்க வாயில இருக்கிற சில கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்கள் நேரடியா உங்க மூளையையோ அல்லது இதயத்தையோ பாதிக்கும்னு சொன்னா, அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கும்? ம். இந்த விஷயத்த பலரும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி தான் நினைப்பாங்க. ஆனா நம்ம ஆதாரங்கள்ல இருக்கிற மருத்துவ குறிப்புகள பாக்கும்போது இது எவ்ளோ பெரிய உண்மை அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்க முடியறது. நிஜமாவே. நம்ம வாய்க்கும் உடலோட மற்ற முக்கிய உறுப்புகளுக்கும் இடையே இருக்கிற தொடர்பு ரொம்பவே ஆழமானது. சாதாரணமா வாய் ஆரோக்கியம்னாலே பற்கள் வெள்ளையா இருக்கா இல்ல மூச்சுக்காற்று துர்நாற்றம் இல்லாம இருக்கான்னு மட்டும்தான் நம்ம கவனிக்கிறோம். வேற எதையும் பெருசா நம்ம பாக்குறது இல்ல. ஆமா. ஆனா உண்மையான பிரச்சனை பற்களுக்கு பின்னாடி நம்ம ஈறுகளுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஆனா மவிந்திருக்கிற விஷயத்த பத்தி தான் நம்ம ஆதாரங்கள்ல ரொம்ப விரிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அதுல குறிப்பா வாய் மைக்ரோபயோம், அதாவது ஓரல் மைக்ரோபயோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது. மைக்ரோபயோம். நான் படிச்ச வரைக்கும் இந்த மைக்ரோபயோம் அப்படிங்கிறது நம்ம வாய்க்குள்ள இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான சுற்றுச்சூழல் மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு அமேசான் காடு மாதிரி. ரொம்ப கரெக்டான ஒரு ஒப்பீடு. அங்க வரும் பற்களும் ஈறுகளும் மட்டும் இல்ல, பல 100 வகையான பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், பூஞ்சைகள்னு ஒரு பெரிய நுண்ணுயிர் பட்டாளமே வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த காடு உதாரணம் ரொம்பவே பொருத்தமானது. அந்த நுண்ணுயிரி உலகத்துல, அதாவது மைக்ரோபயோம்ல எல்லாமே கெட்ட பாக்டீரியாக்கள் கிடையாது. ஓ, அப்படிங்களா? சொல்லப்போனா பெரும்பாலானவை நமக்கு நன்மை செய்யக்கூடியவை தான். இந்த நல்ல பாக்டீரியாக்களும் கெட்ட பாக்டீரியாக்களும் ஒரு சரியான சமநிலையில ஒரு பேலன்ஸ்ல இருக்கும்போது அது நம்ம பற்களையும் ஈறுகளையும் பாதுகாக்கிற ஒரு மிகச்சிறந்த கவசமா செயல்படுது. ஒரு டிஃபென்ஸ் மாதிரி. ஆமா. உணவை செரிக்க வைக்கிறதுல இருந்து வெளியில இருந்து வர்ற கிருமிகளை அழிக்கிறது வரைக்கும் இந்த நல்ல பாக்டீரியாக்களோட வேலை ரொம்ப முக்கியமானது. ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா இந்த சமநிலை உடையும் போதுதான். அந்த பேலன்ஸ் மிஸ் ஆகும்போது? கரெக்ட். கெட்ட பாக்டீரியாக்களோட எண்ணிக்கை அதிகமாகும் போது அந்த ஈகோசிஸ்டம் மொத்தமா சீரழிஞ்சிடுது. இப்போ இந்த சமநிலை சீரழியும் போது தான் நமக்கு பற்கள்ல துவாரங்கள் வர்றது, ஈறுகள்ல வீக்கம், அப்புறம் ரத்த கசிவு ஏற்படுறதெல்லாம் நடக்குது இல்லையா? ஆமா, கண்டிப்பா. இத பத்தி உலக சுகாதார அமைப்பு கொடுத்திருக்கிற ஒரு புள்ளி விவரத்தை நான் இங்க குறிப்பிட்டே ஆகணும். உலக மக்கள் தொகையில 70% அதிகமானவங்க தங்களுடைய வாழ்நாள்ல ஏதோ ஒரு கட்டத்துல இந்த ஈறு தொடர்பான பாதிப்புகளை சந்திக்கிறாங்களா? 70% ரொம்ப பெரிய நம்பர். ஆமா, 70%ங்கிறது ஒரு பிரம்மாண்டமான நம்பர். ஆனா இதுல சோகமான விஷயம் என்னன்னா, பெரும்பாலான மக்கள் இத கவனிக்கிறதே இல்ல. உண்மைதான். பல்லு தேய்க்கும்போது லேசா ரத்தம் வந்தா, ஓ, பிரஷ கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சிட்டோம் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை அப்படியே ரொம்ப கேஷுவலா கடந்து போயிடுறாங்க. அந்த அலட்சியம் தான் ஒரு பெரிய ஆபத்தோட தொடக்கமே. ஈறுகள்ல லேசான வீக்கம் அல்லது ரத்தம் கசிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது நம்ம உடம்பு நமக்கு கொடுக்கிற முதல் எச்சரிக்கை மணி. ஒரு வார்னிங் சைன். ஆமா. அந்த ஈறுகள்ல ஏற்படுற சின்ன சின்ன காயங்கள் வாயில இருக்கிற ஆபத்தான பாக்டீரியாக்களுக்கு நம்ம ரத்த ஓட்டத்துல, அதாவது பிளட் ஸ்ட்ரீம்ல கலக்கிறதுக்கான நேரடி கதவுகளை திறந்து விடுது. ஓ, அந்த பிளட் ஸ்ட்ரீம்குள்ள போயிடுதா? கண்டிப்பா. இந்த இடத்துல தான் வாயில இருக்கிற பிரச்சனை ஒட்டுமொத்த உடம்புக்கான ஒரு பெரிய பிரச்சனையா மாறுது. இந்த கதவுகள் திறக்கப்படுறத பத்தி நீங்க சொல்லும்போது தான் அது எப்படி நம்ம இதயத்தை பாதிக்குது அப்படிங்கிற விஷயத்த நாம விரிவா பார்க்கணும்னு தோணுது. ஹார்ட் ஹெல்த். நம்ம ஆதாரங்கள்ல ரத்த ஓட்டத்தை ஒரு ஹைவே மாதிரி வர்ணிச்சிருக்காங்க. ஈறுகள்ல காயம் ஏற்பட்ட உடனே வாயில இருக்கிற சில குறிப்பிட்ட மோசமான பாக்டீரியாக்கள் இந்த ரத்த ஓட்டம்ங்கிற ஹைவே மூலமா நேரடியா நம்ம இதயம் வரைக்கும் பயணம் செய்யுது. ஆமா, அப்படி பயணம் செஞ்சு இதயத்தை அடைஞ்சதும் அவை அங்க இருக்கிற ரத்த குழாய்கள்ல, அதாவது தமனிகள்ல போய் ஒட்டிக்குது. இது நாளடைவுல தமனிகளை சுருங்க செய்து மாரடைப்புக்கு வழிவகுக்குதுன்னு படிக்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த பாக்டீரியாக்கள் ரத்த குழாய்கள்ல போய் உட்காரும்போது நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி சும்மா இருக்காது.
அது அந்த பாக்டீரியாக்களை அழிக்கிறதுக்காக ஒரு பெரிய போராட்டத்தை ஆரம்பிக்கும். நம்ம இம்யூன் சிஸ்டம் ஃபைட் பண்ணோம். எக்ஸாக்ட்லி. இந்த தொடர்ச்சியான போராட்டத்தினால இரத்த குழாய்கள்ல ஒரு வீக்கம், ஒரு இன்ஃப்ளமேஷன் உருவாகுது. இந்த வீக்கம்தான் ரத்த ஓட்டத்தை தடுத்து இதய நோய்களை உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்குது. ஓஹோ. ஈரநோய் இருக்கிறவங்களுக்கு அந்த நோய் இல்லாதவங்களை விட இதய நோய் வருவதற்கான வாய்ப்பு 2 முதல் 3 மடங்கு அதிகம்னு மருத்துவ ஆய்வுகள் ரொம்ப திட்டவட்டமா சொல்லுது. இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். இந்த இடத்துல நம்ம ஆதாரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற ரவி அப்படிங்கிற ஒரு நபரோட கதையை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். சொல்லுங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் உங்களை ரவியோட இடத்துல வச்சு பாருங்க. ரவி ஒரு 45 வயசான ரொம்ப பிஸியான ஒரு நபர். தினமும் காலையில பல் துளக்கும் போது அவர் துப்புற எச்சில்ல லேசா ரத்தம் கசியறத அவர் கவனிக்கிறாரு. ஆனா அதை கண்டுக்கல. ஆமா, பல்வலி எதுவும் இல்லையே, அப்புறம் என்ன அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சுமார் 2 வருஷமா அதை அவர் கண்டுக்கவே இல்லை. ஒரு கட்டத்துல அவருக்கு லேசான நெஞ்சு வலி வரவும் ஒரு கார்டியாலஜிஸ்ட போய் பார்க்கறாரு. செக் பண்ணும்போது பரிசோதனை செஞ்சு பார்த்த மருத்துவர் ரவியோட ரத்த குழாய்கள்ல ஆரம்பக்கட்ட அடைப்பு இருப்பதை கண்டுபிடிக்கிறாரு. இதற்கான காரணத்தை அலசும்போது ரவிக்கு வேற எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. அப்புறம் எப்படி இந்த பிளாக்கேஜ் வந்துச்சு? கடைசியா மருத்துவர் உங்க பற்கள் ஈறுகள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டப்போதான் அந்த 2 வருஷமா அவர் கண்டுகொள்ளாம விட்ட ஈர் நோய் தான் இந்த இதய அடைப்புக்கு முழு காரணங்கிற உண்மையை உணர்ந்திருக்காரு. ரவியோட கதை நமக்கு ஒரு தெளிவான பாடத்தை கத்துக் கொடுக்குது. வாயில நம்ம செய்யற சின்ன சின்ன தவறுகளுக்கும் அலட்சியங்களுக்கும் நம்ம இதயம் ஒரு பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கு. கண்டிப்பா. இந்த வீக்கம் இதயத்தோட மட்டும் நிக்கிறதில்ல. இந்த தொடர்ச்சியான வீக்கம் நம்ம உடம்புல நீரிழிவு நோய்க்கும் குறிப்பா டைப் 2 டயபெட்டிஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய காரணியா அமையுது. ஆமா, ஈர் நோய்க்கும் நீரிழிவு நோய்க்கும் இருக்கிற தொடர்பு ரொம்பவே நுணுக்கமானது. இதை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஈறுகள்ல காயம் அல்லது வீக்கம் தொடர்ந்து இருக்கும்போது உடம்பு எப்பவுமே ஒரு ஃபைட் மோட்லயே இருக்கும். ஆமா, இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவாவே இருக்கும். இதனால உடம்புல இன்சுலின் எதிர்ப்பு அதிகமாகுதுன்னு ஆதாரங்கள் விளக்குது. இன்சுலின் எதிர்ப்பு அதிகரிச்சா உடம்பால சர்க்கரையை சரியா கையாள முடியாது. அதனாலதான் ரத்தத்துல சர்க்கரையோட அளவு இயற்கையாகவே அதிகரிக்க தொடங்குது. ஏற்கனவே சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஈர நோய் வந்தா சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது ரொம்பவே சவாலான ஒரு விஷயமா மாறிடும். அது ஒரு பெரிய பிரச்சனை தான். அதே மாதிரி ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமா இருந்தா அது வாயில இருக்கிற பாக்டீரியாக்களுக்கு இன்னும் நிறைய உணவு கொடுத்து ஈர நோயை இன்னும் மோசமாக்கிடும். இது ரெண்டும் ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடைய ஒரு விஷச்சக்கரம் மாதிரி செயல்படுது. ஒரு விஷியஸ் சைக்கிள். இந்த விஷஸ் சைக்கிள் உடம்போட பல பாகங்களை பாதிக்குதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்த இன்னொரு விஷயம் மூளை ஆரோக்கியம். பிரெயின் ஹெல்த் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. வாயில இருக்கிற பாக்டீரியாக்கள் எப்படி மூளை வரைக்கும் போக முடியும்னு நினைச்சேன். ஆனா பிளட் பிரெயின் பேரியர் அப்படிங்கிற மூளைக்கான பாதுகாப்பு அரணையே தாண்டி வாயில இருக்கிற சில குறிப்பிட்ட பாக்டீரியாக்கள் உள்ளே நுழைஞ்சிடுதுன்னு படிக்கும்போது நிஜமாவே திகைப்பா இருந்தது. அது ஒரு மிக முக்கியமான மருத்துவ கண்டுபிடிப்பு. வாயிலிருந்து ரத்த ஓட்டம் மூலமா மூளைக்கு செல்லும் இந்த பாக்டீரியாக்கள் மூளையில பிளேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற படிமங்களை உருவாக்குது. பிளேக்ஸ் படிமங்கள்? ஆமா, இந்த பிளேக்ஸ் படிமங்கள் மூளையோட நரம்பு செல்களுக்கு இடையில இருக்கிற தகவல் பரிமாற்றத்தை தடுத்து நிறுத்துது. அதாவது ஒரு மெஷினுக்குள்ள தேவையில்லாத அழுக்குகள் சேர்ந்து அதோட இயக்கத்தை மெதுவாக்குற மாதிரி இந்த பிளேக்ஸ் படிமங்கள் மூளையோட செயல்பாட்டை குறைக்குது இல்லையா? எக்ஸாக்ட்லி அதேதான். இதனாலதான் நினைவாற்றல் குறைபாடு ஏற்படுது. குறிப்பா அல்சைமர் நோய்க்கும் இதுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது தீவிரமான மனச்சோர்வுக்கும் ஒரு முக்கிய காரணமா அமையுது. டிப்ரெஷனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஒருத்தரோட வாயில இருக்கிற நுண்ணுயிரிகளோட சமநிலையின்மை அவரோட மனநிலையையும் சிந்திக்கும் திறனையும் மாற்றி அமைக்குதுங்கிறது சாதாரண விஷயமா என்ன? இதோட தாக்கம் இன்னும் பல தளங்கள்ல விரியுது. குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் விஷயத்துல நாம இன்னும் அதிக கவனம் செலுத்தணும். பிரெக்னன்சி டைம்ல? ஆமா, கர்ப்ப காலத்துல உடம்புல ஏற்படுற ஹார்மோன் மாற்றங்கள் ஈறுகளை ரொம்ப சென்சிட்டிவா மாற்றிடும். அப்போ வாயில இருக்கிற தீய பாக்டீரியாக்கள் ஈறுகள் மூலமா ரத்தத்துல கலந்து நேரா நஞ்சுக்குடிய சென்றடைய வாய்ப்பு இருக்கு. நஞ்சுக்குடிய, அதாவது பிளாசண்டாவை அந்த பாக்டீரியாக்கள் அடைஞ்சா அது குழந்தையோட வளர்ச்சியை கடுமையா பாதிக்கும். ஆமா, குழந்தை வளர்ச்சியை தடுக்கும். குறைப்பிரசவம் ஏற்படுவதற்கும் பிறக்கிற குழந்தையோட எடை வழக்கத்தை விட குறைவாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம்னு நம்ம குறிப்புகள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தாயோட வாய் ஆரோக்கியம் இன்னும் பிறக்காத ஒரு குழந்தையோட முதல் கட்ட பாதுகாப்பையே தீர்மானிக்குது. பாக்டீரியாக்கள் ரத்த ஓட்டம் மூலமா மட்டும்தான் உடம்புக்குள்ள போகும்னு கிடையாது. நம்ம ஆதாரங்கள்ல சுவாச தொற்றுகள் பற்றியும் ஒரு முக்கியமான தகவல் இருக்கு. லங் இன்ஃபெக்ஷன்ஸ். கரெக்ட். நம்ம ஒவ்வொரு முறை மூச்சு விடும்போதோ அல்லது எச்சில விழுங்கும் போதோ வாயில இருக்கிற கெட்ட பாக்டீரியாக்கள் நேரடியா நுரையீரலுக்குள்ள இழுக்கப்படலாம்.
குறிப்பா வயதானவர்களுக்கு இது நிமோனியா போன்ற தீவிரமான நுரையீரல் தொற்றுகளை ஏற்படுத்துது. இதையெல்லாம் கேட்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. இதயம், மூளை, சர்க்கரை நோய், கர்ப்பகால பாதிப்புகள், நுரையீரல்னு உடம்போட அத்தனை முக்கிய உறுப்புகளையும் நம்ம வாயில இருக்கிற ஒரு சின்ன மைக்ரோபயோம் ஈகோசிஸ்டம் ஆட்டி படைக்குது. முற்றிலுமான உண்மை. இவ்ளோ ஆபத்துகள் இருக்கிறது தெரிஞ்சும் நம்மள பலரும் வாய் ஆரோக்கியத்தை ஏன் இவ்ளோ அலட்சியப்படுத்துறோம்? இத நம்ம ஆதாரங்கள் ஒரு பிளைண்ட் ஸ்பாட், அதாவது நாம் கவனிக்க தவறும் இடம்னு குறிப்பிடுறாங்க. பிளைண்ட் ஸ்பாட். இதற்கு காரணம் நம்ம மருத்துவ கலாச்சாரத்துல பற்களை உடம்போட ஒரு பகுதியாவே பார்க்காதது தான் ஒரு முக்கிய காரணம்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றது மிக சரியான ஒரு பாயிண்ட். பல 100 வருஷங்களா பல் மருத்துவம் அப்படிங்கிறது பொது மருத்துவத்திலிருந்து தனித்துதான் பார்க்கப்படுது. இதனாலேயே மக்களுக்கும் ஒரு உளவியல் ரீதியான பிளைண்ட் ஸ்பாட் உருவாகிடுச்சு. ஆமா, நம்ம மென்டாலிட்டிலே அது பதிஞ்சிடுச்சு. மனித மனநிலை எப்படி செயல்படுதுன்னா, நமக்கு வலி வந்தா மட்டும்தான் நாம மருத்துவரை தேடி போவோம். பல்லுல பெரிய குழி விழுந்து தாங்க முடியாத வலி வரும்போதோ அல்லது ஈறுகள்ல அதிகமா ரத்தம் வரும்போது தான் நம்ம விழித்துக்கிறோம். அது வரைக்கும் நம்ம கேர் பண்றதில்ல. ஆனா இந்த பாக்டீரியாக்கள் மிகச் சிறிய அளவுல எந்த வலியும் இல்லாம யாருக்கும் வெளியே தெரியாம பல வருஷங்களா உடம்புக்குள்ள ஒரு பெரிய அழிவை செஞ்சுகிட்டே இருக்குங்கிறத நாம உணர்றதே இல்ல. நேர்களே, இப்போ உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி. நான் தினமும் காலையில 2 நிமிஷம் பல் துலக்கிறேனே, அது போதாதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பல் துலக்கிறதுங்கிறது வெறும் ஒரு அடிப்படையான மேலோட்டமான சுத்தம் தான். ஒரு சூப்பர்ஃபிஷியல் கிளீனிங். உங்க வாய்க்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த பல கோடி நுண்ணுயிர்களோட சமநிலைய நீங்க எப்போவாச்சும் கவனிச்சிருக்கீங்களா? வலி இல்லைங்கிறதுக்காக உள்ளேயெல்லாம் சரியா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. உண்மையான வாய் ஆரோக்கியம் அப்படிங்கிறது பற்களோட பளபளப்புல இல்ல, அந்த நுண்ணுயிர்களோட சமநிலையில தான் இருக்கு. அதனாலதான் பிரிவென்டிவ் கேர் ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் நம்ம பேசினதை கேட்டு உங்களை நீங்க ரொம்பவே பயமுறுத்திக்க வேண்டாம். ஆமா, பயப்பட தேவையில்ல. ஏன்னா இந்த ஆபத்துகளை தடுக்கிறதுக்கான மிக எளிய நடைமுறை தீர்வுகள் நிறையவே இருக்கு. அந்த தீர்வுகளுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை நாம புரிஞ்சுக்கிட்டா அதை நம்ம தினசரி வாழ்க்கையில ரொம்ப சுலபமா பின்பற்றலாம். கண்டிப்பா. இவ்வளோ நேரம் பிரச்சனைகளை ஆழமா அலசின நாம இப்ப தீர்வுகளை நோக்கி நகருவோம். நம்ம ஆதாரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற முதல் மற்றும் அடிப்படையான தீர்வு தினமும் இருமுறை பல் துலக்குவது மற்றும் ஃபிளாஷ் செய்வது. ஃப்ளாசிங் ரொம்ப முக்கியம். பிரஷ் பண்றது நமக்கு தெரியும், ஆனா அந்த ஃபிளாஷ் பண்றது ஏன் அவ்வளோ முக்கியம்னு பார்த்தா, பற்களுக்கு இடையில ரொம்ப நெருக்கமா இருக்கிற இடங்கள்ல பிரஷோட நார்கள் உள்ளே நுழைய முடியாது. ஆமா, அந்த இருட்டான இடங்கள். அந்த ஆக்சிஜன் போகாத இடங்கள்ல தான் இந்த மோசமான பாக்டீரியாக்கள் காலனிகளை உருவாக்குது. ஒரு நூலை வச்சு ஃபிளாஷ் பண்ணும்போது நாம அந்த பாக்டீரியாக்களோட இருப்பிடத்தையே முற்றிலுமா சிதைக்கிறோம். ஃப்ளாஸ் செய்யறது ஈறுகள்ல வீக்கம் ஏற்படுறத ஆரம்பத்திலே தடுக்கும். அடுத்ததா நாம கவனிக்க வேண்டியது நம்ம உணவு பழக்கம். குறிப்பா சர்க்கரை உணவுகளை குறைக்கிறது. சுகர் கட் பண்றது. பலருக்கும் சர்க்கரை சாப்பிட்டா பல்லு சொத்தையாகும்னு தெரியும். ஆனா அது எப்படி நடக்குதுங்கிற மெக்கானிசம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. உங்க வாயில இருக்கிற தீய பாக்டீரியாக்களுக்கு சர்க்கரை தான் மிக சிறந்த எரிபொருள். பாக்டீரியாக்களுக்கு சுகர் தான் ஃபுட்டா? ஆமா, நீங்க இனிப்பு சாப்பிடும்போது அந்த பாக்டீரியாக்கள் சர்க்கரையை சாப்பிட்டுட்டு ஒரு வகையான அமிலத்தை, அதாவது ஆசிட வெளியேத்துது. அந்த அமிலம் தான் பற்களோட எனாமலை அரித்து துவாரங்களை உருவாக்குது. சர்க்கரையை குறைப்பது மூலமா அந்த கெட்ட பாக்டீரியாக்களுக்கு நீங்க உணவை நிறுத்துறீங்க. இது ரொம்பவே ஒரு லாஜிக்கலான விஷயம். 3வது முக்கியமான தீர்வு, வருடத்துக்கு ஒரு முறையாவது பல் மருத்துவரை சந்திப்பது. டென்டிஸ்ட் விசிட். நாம முன்னாடியே பேசின மாதிரி ஈறு நோய்கள் ஆரம்பத்துல எந்த வலியும் தராது. ஒரு பல் மருத்துவர் அவங்க கிட்ட இருக்கிற சிறப்பு கருவிகள் மூலமா அந்த ஈறுகளுக்கு அடியில ஒளிஞ்சிருக்கிற பிளேக் மற்றும் டால்டார் படிமங்களை ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சு நீக்கிடுவாங்க. கிளீன் பண்ணிடுவாங்க. அந்த திறந்த கதவுகளை அடைச்சிட்டா பாக்டீரியாக்கள் ரத்த ஓட்டத்துக்குள்ள போறத நம்ம தடுத்துடலாம். 4வது தீர்வு இந்த மைக்ரோபயோம் சமநிலையை உருவாக்குறது. கெட்ட பாக்டீரியாக்களை அழிச்சா மட்டும் போதாது, நல்ல பாக்டீரியாக்களை வளர்க்கவும் செய்யணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு ப்ரோபயாட்டிக்ஸ் அடங்கிய தயிர் போன்ற உணவுகளும் பச்சை தேநீர் போன்ற பானங்களும் ரொம்பவே உதவி செய்யுது. குறிப்பா கிரீன் டீல இருக்கிற பாலிபெனால்கள் வாயில இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை ஊக்குவிச்சு ஒரு இயற்கையான பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குது. 5வது தீர்வு கொஞ்சம் கண்டிப்பானது, ஆனா ரொம்ப அவசியமானது. அது புகைப்பிடிக்கும் பழக்கத்தை முற்றிலுமாக கைவிடுவது. ஸ்மோக்கிங் ரொம்ப மோசம். ஆமா, புகைப்பிடித்தல் அப்படிங்கிறது நீங்க உங்க வாயில இருக்கிற அந்த அமேசான் காட்டையே தீ வச்சு கொளுத்துறதுக்கு சமம். அது வாயை ரொம்ப வறட்சியாக்கி ஈறுகளுக்கு போற ரத்த ஓட்டத்தை குறைச்சிடுது.
இதனால நல்ல பாக்டீரியாக்கள் மொத்தமா அழிஞ்சு ஈறுகள் தங்களை தானே குணப்படுத்திக்கிற திறனையும் இழந்துருது. 6வது மற்றும் நீங்க எந்த செலவும் இல்லாம செய்யக்கூடிய ஒரு ஈஸியான விஷயம் நிறைய தண்ணீர் குடிப்பது. தண்ணீர் குடிக்கிறதுனால நம்ம வாயில எச்சில் உற்பத்தி அதிகமாகுது. செலைவா ப்ரொடக்ஷன். கரெக்ட். அந்த எச்சில் தான் வாயோட இயற்கையான கிளீனர். எச்சில்ல இருக்கிற என்சைம்கள் வாயில தங்குற உணவுத் துகள்களையும் அதிகப்படியான தீய பாக்டீரியாக்களையும் தொடர்ந்து கழுவிக்கிட்டே இருக்கு. இந்த தீர்வுகளோட வரிசையில நம்ம ஆதாரங்கள்ல குறிப்பிட்டுள்ள ஒரு ஃபன் ஃபேக்ட், அதாவது ஒரு சுவாரஸ்யமான தகவலை நான் இங்க சொல்லியே ஆகணும். நம்ம தினமும் பல் துலக்கும் போது டங் ஸ்கிராப்பிங், அதாவது நாக்கை சுத்தம் செய்தல் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை செய்யறது மூலமா ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திலையும் மிகப்பெரிய நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான உயிரியல் காரணம் இருக்கு. நம்ம நாக்கோட மேற்பரப்பு ஒரு சொரசொரப்பான கார்பெட் மாதிரி இருக்கும். அந்த சின்ன சின்ன மேடு பள்ளங்கள்ல தான் தீய பாக்டீரியாக்கள் கோடிக்கணக்கில் ஒழிஞ்சுகிட்டு இருக்கும். ஓ, அதுக்குள்ள ஒழிஞ்சுக்குமா? ஆமா, நீங்க பற்களை மட்டும் துலக்கிட்டு நாக்க சுத்தம் செய்யாம விட்டீங்கன்னா அந்த நாக்குல இருக்கிற பாக்டீரியாக்கள் மறுபடியும் பற்களுக்கும் ஈறுகளுக்கும் ரொம்ப ஈஸியா பரவிடும். அதனால டங் ஸ்கிராப்பிங் செய்யறது மூலமா அந்த பாக்டீரியாக்களோட ஒரு பெரிய ரிசர்வை நம்ம உடம்ப விட்டு வெளியேத்துறோம். வாவ்! காலையில நாம செய்யற ஒரு 10 செகண்ட் வேலை நம்ம உடம்புக்குள்ள இவ்வளவு பெரிய மேஜிக்க பண்ணுதுன்னு நினைக்கும்போது நிஜமாவே பிரமிப்பா இருக்கு. சரி, நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நம்ம பேசினதை ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாம். கண்டிப்பா. நம்ம வாய்ங்கிறது வெறும் உணவு போற ஒரு சாதாரண பாதை கிடையாது. அது இதயம், மூளை, சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டு அமைப்பு, கர்ப்பகால ஆரோக்கியம், நுரையீரல்னு நம்ம வாழ்க்கையோட பல மிக முக்கியமான பாகங்களோட ஆழமான தொடர்புடைய ஒரு கண்ட்ரோல் ரூம் அப்படிங்கறத இன்னைக்கு நாம ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். இதிலிருந்து நேயர்கள் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி ஒண்ணுதான். இன்னையிலிருந்து உங்க தினசரி வாய் பராமரிப்ப ஒரு கடமைக்கு செய்யற வேலையா நினைக்காதீங்க. அது உங்க ஒட்டுமொத்த உடம்பையும் பாதுகாக்கிற ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம். ஆமா, ஒரு பெரிய டிஃபென்ஸ் சிஸ்டம். ஈறுகள்ல வர்ற சின்ன ரத்த கசிவு கூட அலட்சியப்படுத்தாதீங்க. இல்லைனா உங்க வாயில தங்கி இருக்கக்கூடிய அந்த நச்சு பாக்டீரியாக்களுக்கு நீங்களே உங்க ஒட்டுமொத்த உடம்போட கதவுகளையும் திறந்து விட்டதாகிவிடும். உங்க உடல் ஆரோக்கியம் உங்க வாயிலிருந்து தான் தொடங்குது. மிக சரியான வார்த்தைகள். நேயர்களே, உங்களுக்காக ஒரு விஷயம். இறுதியா உங்ககிட்ட இருந்து விடைபெறும் முன் உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். நமது வாயோட மைக்ரோபயோம் உடலோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் இவ்வளவு முக்கியமான அடித்தளமா இருக்கும்போது, நாம தினமும் ஒரு சில நிமிட ருசிக்காக தேர்ந்தெடுக்கிற உணவுகள் நம்ம உடம்போட இந்த முதல் கட்ட பாதுகாப்பாளரான பாக்டீரியாக்களை எப்படி நிரந்தரமா மாற்றி அமைக்கும்னு எப்பவாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? யோசிக்க வேண்டிய விஷயம். நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு வாய் உணவும் உங்களை காக்கும் அந்த நுண்ணுயிரி படையின் சமநிலையை பலப்படுத்தலாம் அல்லது மொத்தமா அழிக்கலாம். உங்க அடுத்த வேளை உணவை நீங்க உண்ணும்போது இத பற்றி சற்று யோசித்து பாருங்க. இந்த ஆழமான அலசல்ல எங்களோடு இணைந்திருந்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு சந்திப்போம்.